ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பொருந்தா இணையை சுட்டுக அப்படிங்கிறாங்க. இந்த வெற்றிப்பூ, நொச்சிப்பூ இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. வெற்றினா வந்து என்ன அப்படின்னா வந்து பகைவரோட ஆணிரையை வந்து கவர்தலாக தான் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கரந்தை அப்படின்னா வந்து பகைவர் வந்து அந்த கவர்ந்த ஆணிரை பகைவர் கவர்ந்த ஆணிரையை வந்து மீட்டல், அதுதான் வந்து கரந்தை அப்படிம்பாங்க. இதே வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு வந்து புறத்திணைகள் மட்டுமே 12 வந்து இருக்கும். அதை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த பூக்கள் சம்டைம்ஸ் கொடுத்து அதோட நிறங்கள் வந்து கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆணிரை கவர்தல்னா என்ன, ஆணிரை கவர்ந்த ஆணிரை வந்து மீட்டல், அது எந்த திணை, அது மாதிரி கேட்பாங்க. நமக்கு இங்கே வந்து என்ன வெற்றிப்பூ வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன நிறமாக இருக்கும் அப்படின்னா வெற்றிப்பூனா வந்து இட்லி பூ இல்லை, அதுதான் வந்து வெற்றிப்பூ அப்படிம்பாங்க. அது வந்து சிவப்பு நிறத்தை உடையது. இதே வெற்றி திணை அப்படின்னா வந்து பகைவரின் ஆணிரையை வந்து கவர்தல் தான் வந்து வெற்றி திணை அப்படிம்பாங்க. நொச்சி பூ அப்படின்னா வந்து பகைவரிடமிருந்து மதிலை வந்து காத்தல், அதுதான் வந்து நொச்சி அப்படிம்பாங்க. அந்த நொச்சிக்கான பூ வந்து எந்த கலரில் இருக்கும்னா வந்து வெள்ளை கலரில் தான் வந்து இருக்கும். ஆனால் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பச்சை கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது வந்து ராங்கு. இதே உளிங்கை பூனை வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த பகைவர் வந்து அந்த மதிலை சுற்றி வந்து வளைக்கிறது தான் வந்து உளிங்கை அப்படிம்பாங்க. அந்த உளிங்கை பூ வந்துன்னா அந்த முடக்கத்தான் பூவை தான் வந்து உளிங்கை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மஞ்சள் நிறம் தான், அது வந்து கரெக்டு. தும்பை பூ அது வந்து என்னென்னா பகை மன்னர்கள் வந்து 2 பேரும் போரிடுறது வந்து இந்த தும்பை பூவை வந்து அணிந்து கொண்டு தான் போரிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஸோ வெற்றி பூனா சிவப்பு கரெக்டு. உளிங்கை பூனா வந்து முடக்கத்தான் தான் உளிங்கை பூன்னு சொல்லுவாங்க, அது மஞ்சள் கரெக்டு. தும்பை பூனா வந்து வெள்ளை நிறம் வந்து கரெக்டு. இதே நொச்சி பூ அப்படின்னா வந்து அது என்ன கலரில் இருக்குன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஸோ வந்து பச்சை கொடுத்துருக்காங்க, அதுதான் பொருந்தாத இணை. பூக்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ஜெயிலர் கொஸ்டின் நினைக்கிறேன், ஜெயிலர் எக்ஸாமுக்கான கொஸ்டினை நல்லா பார்த்துங்க. நமக்கு இன்ன வரையும் குரூப் 4 இது மாதிரி கேட்டதில்லை. ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல், பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் எந்த திணை, அந்த எதிர்த்து போரிடுதல் எந்த திணை, அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. எனக்கு இன்ன வரையும் அட்டன் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. பூக்கள்லாம் கொடுத்து ஆனால் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துக்குங்க கவனமாக. பெயருக்கேற்ற வினையை எழுது அப்படிங்க. சோறு அப்படின்னா வந்து உன், முறுக்கு அப்படின்னா வந்து தின். இது 2 தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும், பார்த்துக்குங்க. சோறுனா உன், முறுக்கு தின். தலகாணி வந்து அதோட வலுவுச்சொல் வந்து எப்படி திருத்தி எழுதுனா தலையணை, அதுதான் வந்து கரெக்டு. சந்தி பிழையை வந்து நீக்கி எழுதுக அப்படிங்கிறாங்க. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. சந்தி பிழையற்ற தொடர்ன வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன அப்படிங்கிறாங்க. முழங்குகின்றது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை வந்து முழங்குகிறது, அது வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இதில் வந்து இது ஒரு கேள்வி, அதையும் பார்த்துங்க, கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் 4ல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பாரதியார். இதில் வந்து என்னென்னா இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நமக்கு ஆன்சர் வந்து பாரதியார் தான். ஸோ பாரதியார் வர்ற மாதிரி உங்களோட கொஸ்டின் வந்து அமைக்கணும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார், அப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து உருவாக்கணும். செங்கோல், இதன் எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கோல்னா வந்து கொடுங்கோல். ஒருத்தார் எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தார் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் வந்து என்ன, பொறுத்தவர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஃபர்ஸ்ட் சொல்லும் பொருள்னா புரிசை அப்படின்னா வந்து மதில், புலை அப்படின்னா வந்து சாளரம், நியமம் அங்காடி, இதெல்லாம் கரெக்டு. மாகால் அப்படின்னா வந்து பெருங்காற்று வரும். கால்னா காற்று, மாகால்னா பெருங்காற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கடலுங்கிறது தவறு. நம்ம கடலுக்கு வந்து என்னென்ன பார்த்தோம், ஆழி, ஆர்களி, உறவு நீர், முன்னீர், புனரி, பௌவம், அழுவம், இதெல்லாம் வந்து கடலுக்கு வந்து நம்ம பார்த்த பெயர்கள். அதையும் அவரோட ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ மாகால் அப்படிங்கிறது வந்து தவறு. மாகால் அப்படின்னா ஒரு பெருங்காற்று, தென்றல், இதெல்லாம் வந்து மாகாலுக்கு வரும். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. அலைகடலுங்கிறது மட்டும்தான் பொருந்தாது, மற்றதெல்லாம் வந்து பண்பு பெயர் வந்திருக்கு, பண்பு தொகை வந்திருக்கு. செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை, இன்சொல்னா இன்மை கூட்டல் சொல், கடுங்கதினா கடுமை கூட்டல் கதி, அது மாதிரி மைவிகுதி பெற்று வருது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து தருக அப்படின்றாங்க. ரிவைவலிசம் அப்படின்னா வந்து மீட்டுரு வாக்கம். கிராஃப் அப்படின்னா வந்து செதுக்கி, இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. கான், கான் இந்த சொற்களின் ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. கான்னா காடு வரும், கான்னா வந்து பார்க்குறது வரும், 3 சொல்லினானா அதான் சொல்கிறாங்க. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். அரி, அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது அப்படிங்கிறாங்க. அரி அப்படின்னா அறிந்து கொள்ளாது, கரெக்டாக இருக்கலாம். அரினா வந்து திருமால் தான் இந்த அரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இது கூட இருக்குது, அரியும் சிவனும் ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் கூட சொல்லுவாங்க. ஸோ அதில் அரி அப்படிங்கிறது வந்து திருமாலை தான் சொல்லுவாங்க. திருமாலும் சிவனும் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வரும். அதான்
அரினா வந்து திருமல். உங்களுக்கு புரியலை அப்படிங்கையில் அதை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சரை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அரி அப்படின்னா வந்து திருமால், அரினா அறிந்து கொள். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிகனா, கைனா ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. பே அப்படின்னா வந்து மேகம் அப்படிங்கிறாங்க. இதே வந்து நம்ம வந்து பூமிக்கு வந்து என்ன வார்த்தைன்னு பார்த்தோம், கூ அப்படின்னா வந்து பூமி வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடை உருவாக்குக. பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. இதை கரெக்டாக வந்து ஆர்டரை வைக்க சொல்கிறாங்க. மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் வந்து பரணி அப்படிங்க, பரணி ஆகும். அகர வரிசை நல்லா பார்த்துங்க. இதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது வந்து டி மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. கி, கி, கு, கோ, கவ் அந்த ஆர்டர். அடுத்து ஒரு அகர வரிசையை கொடுத்துருக்காங்க. 1 and 3 மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி. திறன் பேசி, துறைமுகம், தெருக்கூத்து. அடுத்து பண்பாடு, பூங்காற்று, பைந்தமிழ் அப்படின்னு வருது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் வந்து பாரதியார் அப்படிங்கிறாங்க. கல்வியில் பெரியவர் கம்பர்னு சொல்லுவோம். கவி சக்கரவர்த்தி கம்பர் என்றெல்லாம், கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் வந்து கம்பர் அப்படிங்கிறாங்க. வியங்கோள் வினைமுற்று கூற்று வந்து வியங்கோள் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து போ என்ற கட்டளை துணையிடம் கூறிய பகுதியை கொண்டுள்ளதால் வந்து இது வந்து வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வியங்கோள் வினைமுற்றுனா க, இயர் அப்படின்னு முடியும். வாழ்க, வாழியர், அந்த அது மாதிரி வருது பார்த்தீங்களா, அது மாதிரி வர்றது எல்லாமே வந்து ஒரு வியங்கோள் வினைமுற்று. ஸோ கூற்று வந்து சரி, காரணங்கிறது வந்து தவறு. இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. தொழில் பெயர் அப்படின்னா வந்து இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. இது வந்து பொறுத்துக்க மாதிரி இல்லை, எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்டு. நமக்கு வந்து தொழில் பெயர் விகுதியே இருக்கு. அல், அம், ஐ, கை, வை அப்படிங்கிற முடிகிறதெல்லாம் வந்து தொழில் பெயரில் வரும். ஸோ இதில் வந்து தொழில் பெயர் வந்து செப்பல்ங்கிறது கரெக்டுங்கிறாங்க. வினைத்தொகையும் வந்து காய்மணிங்கிறது வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துன்னா 3 and 4 வந்து தவறு. ஸோ இதில் வந்து இலக்கண குறிப்பில் வந்து எது ரெண்டு வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்டு. விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழங்கப்படும் ஏன்னா வழக்கு வந்து இருவகைப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ வழக்குனா வந்து 2 வகை தான், வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஸோ அது எப்படி அதை 2 தான் ஆன்சர் அப்படிங்கிற. வழக்கின் வகைகள் வந்து யாவை அப்படிங்கிறாங்க. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம். இது வந்து ஒரு புக்கில் உள்ள ஒரு கண்டென்ட்டை பார்த்துக்குங்க. மேபி வந்து கேட்கலாம். லாஸ்ட் டைம் வந்து கன்னிமரா லைப்ரரி வந்து எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படிங்கையில் வந்து எல்லா கொஸ்டினுமே நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா அது ஒரு லைனில் ஜஸ்ட் இருக்கும். உலக அளவில் தமிழ் நூல்கள் வந்து அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம். இது வந்து எழும்பூரில் வந்து உள்ளது அப்படின்னு அந்த லைன் இருந்துச்சு. மோஸ்ட் வந்து நம்ம யாருமே அதை அந்த எழும்பூரை வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை ஆன்சரை வந்து பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு கேள்வியாக வச்சுருந்தாங்க. 2 or 4 ஷியராக தெரியலை. அதனால தமிழ் புக்கில் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு கேள்வி தான். உலக அளவில் தமிழ் நூல்கள் வந்து அதிகமுள்ள நூலகம் வந்து திருவனந்தபுரம் நூலகமா, கொல்கத்தாவா, கன்னிமராவா, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. தமிழ் புக்கை மட்டும் ஒரு லைன் விடாமல் ரீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எந்த ஊர் முதற்கண்டு கேட்குறாங்கங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம். ஸோ நான் அந்த கன்னிமரா அப்படிங்கிறத நமக்கு ஆன்சராக வரணும். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் வந்து எது அப்படின்னு கொஸ்டின் வந்து உருவாக்கணும். எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா சமைப்பது வந்து தாழ்வா அப்படின்னு கொஸ்டின் மார்க் வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வினா வாக்கியம். சமைப்பது வந்து தாழ்வில்லை. இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்தி வாக்கியம் தான். ஸோ ஏ வந்து வினா வாக்கியம், பி வந்து செய்தி வாக்கியம். வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் வந்து எது அப்படின்னா வந்து வாங்கு வித்தான். இதுதான் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணலனாலும் அந்த ஆன்சர் அதை பார்த்தீங்க அப்படின்னா எழுதிடலாம். செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வித்தான் அப்படிங்கிறதான் பிறவினை. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால். இந்த வடிகளில் இடம் அமைந்துள்ள அடி எதுகை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து புக்கு கண்டென்ட்டுங்கிறதுனால இது எங்கே வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு இரட்டுற மொழிதல் செய்யுள் பகுதி. இது வந்து தமிழ் அழகனார் தான் வந்து ஏற்றியிருப்பாங்க. அவரோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து சண்முக சுந்தரம் அப்படிங்க. இது வந்து ஒரு இரட்டுற மொழிதல் பாடல் தான் வந்து
இது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால். இது வந்து ஒரு இரட்டுற மொழிதல் பாடல். மேபி எக்ஸாமில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் என்ன கேள்வினா அடி எதுகை. எதுகை அப்படின்னாவே வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதான் வந்து எதுகை. அதில் அடி எதுகை வந்து கொடுத்துருக்காங்க முத்தமிழ் மெத்த. ஸோ இத்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் வந்து இது வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அடி எதுகை. இந்த லைனை வந்து எதில் வந்திருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புருவோமே. இது வந்து ஃபஸ்ட்டு இது யாரோட பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடல் தான். இந்த ஃபர்ஸ்ட் 2 லைனை மட்டும் கொடுத்து கூட நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை, இந்த பாடல் வரிகள் வந்து யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க, கவிமணி அவர்களுடையது. இதில் வந்து என்ன கேள்வி நமக்கு இங்கே அப்படின்னா, இதில் சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை வந்து தேர்ந்தெடுத்தாள். இதுவும் வந்து எதுகை தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால் வந்து ஏ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடி எதுகைக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த லைனை பார்த்தாவே தெரியும், மேலே தேனிலே கீழே வந்து ஊனிலே அப்படின்னு இருக்குது. இதுதான் வந்து அடி எதுகையாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த தேரும் எங்கே இருக்குது, புரு ஓமே. அது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அடி எதுகை அப்படிங்கையில இதுலேயும் ரூ இருக்குது இதுலேயும் ரூ இருக்குது, ஆனால் ஏன் இதை வந்து அடி எதுகையாக ஆன்சர் வரல அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வரணும். இந்த லைனை நீங்கள் நல்லா செக் பண்ணிங்க அப்படின்னாவே எது அடி எதுகைன்னு அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா வந்து எளிதில் வந்து மனசில் பதியும் அப்படிங்கிறாங்க. மலைமுகம் காணா பயிர் போல உவமை தொடர் விளக்கம் பொருளை தேர்ந்தெடுத்து எழுது அப்படிங்கன்னா, அது வந்து என்ன, மலைமுகம் வந்து காணா பயிர்னா அது வந்து வருந்துற மாதிரி சொல்கிறாங்க, வருந்துதல் அப்படின்னு. சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிறாங்க. பழமொழிகள் ஏழை பணக்காரன்னா வந்து இருப்பவனுக்கு புளிச்சி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் அப்படிங்கிறாங்க. ஏழை அப்படின்னா வந்துன்னு அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படி புளிச்சேப்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இருக்கிறவனுக்கு புளி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் அப்படின்னா வந்து ஏழை பணக்காரனுக்கு வந்து இது மாதிரி ஒரு பழமொழி சொல்கிறாங்க. உன் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் அப்படின்னா வந்து உண்டு அப்படின்னா, இதே பேரெச்சம் அப்படின்னா வந்து உண்ட வரும். படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளனையும் பெயரை தேர்வு செய்கன்னு, படி அப்படின்னா வந்து படித்தவன் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன சொன்னால் படித்தவனை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது வந்து ஒரு வினையாளனையும் பெயர். கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக அப்படிங்காங்க. பயின்றான் அப்படின்னா வந்து பயின்றானோட வேர்ச்சொல் வந்து என்னவா வரும்னா பயில், அதுதான் வரும். கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து கிருட்டிணப்பிள்ளை அவர்களை தான் வந்து கிறிஸ்தவ கம்பர் அப்படிம்பாங்க. ஸோ கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னாவே வந்து ரட்சணைய யாத்ரீகம் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அந்த ரட்சணைய யாத்ரீகமே வந்து ஒரு வழிநூல் தான். பில்கிரிமிஸ் ப்ராக்ரஸ் அந்த நூலை தழுவி தான் வந்து ரட்சணைய யாத்ரீகத்தை வந்து கிருட்டிணப்பிள்ளை வந்து எழுதியிருப்பாங்க. அந்த பில்கிரிமிஸ் ப்ராக்ரஸ் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா ஆங்கில ஆசிரியர் வந்து ஜான் பன்னியன் எழுதியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பண்பு பெயர் அப்படின்னு. ஸோ காலை அப்படிங்கிறனால இது வந்து காலப்பெயர் வந்து இருக்குது, அதை வச்சு சொல்கிறாங்க. இதில் வந்து இடம்பெறாத பெயர்ச்சொல் என்ன அப்படின்னா வந்து பண்பு பெயர் மட்டும்தான் வந்து இடம்பெறலை அப்படிங்கிற மாதிரி. வட்டம் என்ற பெயர் சொல்லின் வகைகள் வந்து என்னன்னா, அது வந்து ஒரு பண்பு பெயர் அப்படிங்கிறாங்க. கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர்லோகம் சென்றாள். இதுவும் ஒரு புக் கண்டென்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 14 நாட்கள். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர்லோகம் சென்றாள் அப்படின்னா வந்து 14 நாட்கள். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு வந்து எந்த சொல்லல் அழைக்கப்படுகிறது அப்படின்னா வந்து இளம்பகம் அப்படிங்கிறாங்க. ஸோ சீவக சிந்தாமணி அப்படின்னாவே வந்து மனநூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை எழுதினது யார் அப்படின்னா திருதக்க தேவர் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே நரிவிருத்தம் அப்படிங்கிறது வந்து சீவக சிந்தாமணி எழுத போகிறதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டமாக தான் நரிவிருத்தத்தை வந்து எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா விருத்தப்பாவினால் அமைந்த முதல் காப்பியம் அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணியை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு வந்து இளம்பகம் அப்படிம்பாங்க. சீவக சிந்தாமணியிலேருந்து மொத்தம் வந்து 13 இளம்பகங்கள் வந்து இருக்குது. ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள
திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் எது அப்படின்னா வந்து சூளாமணி அப்படிங்கிறாங்க. நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் வந்து இளங்கோவடிகள். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப் அவர்கள் தான். எந்த ஆண்டு அப்படின்னா 1893 தான். இதே ஜியு போப் வந்து திருக்குறளை வந்து 1886, புறநானூறு வந்து 1893, திருவாசகத்தை வந்து 1900 தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து இயற்றியவர் வந்து கடியலூர் உருத்திரன் கண்ணனார். அதோட நூல் பெயர் என்ன அப்படின்னா பெரும்பானாற்று படை தான். பெரும்பானாற்று படையோட வந்து ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரன் கண்ணனார். பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரையன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், திருப்பி கேட்கலாம். மலைப்படகடம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அப்படின்னு வந்து கூத்தராற்று படை அப்படிங்கிறாங்க. இது வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான். இதோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா வந்து நன்னன் வந்து சொல்லுவாங்க. இதை எழுதினது யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார் தான் வந்து மலைப்படுகடாம் வந்து எழுதியிருப்பார். அடுத்து வெய்யோன் அப்படின்னா வந்து பகலவன், சூரியனுக்கு வந்து ஞாயிறு சொல்லுவாங்க, பகலவன் வந்து சொல்லுவாங்க, எல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதவன் அப்படின்னாலும் சூரியன் தான், வெய்யோன் அப்படின்னாலும் சூரியன் தான். நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. கரங்கு அப்படின்னா வந்து காற்றாடி அப்படிங்கிறாங்க. கொண்டல் அப்படின்னா மேகம், மலை மேகம். வேலம்னா வந்து யானை, கரினாலும் யானை தான் சொல்லுவாங்க. பிடி அப்படின்னா வந்து பெண் யானையை சொல்லுவாங்க. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் அப்படின்னா வந்து உத்தர காண்டம் அப்படிம்பாங்க. ஸோ ராமாயணத்தில் வந்து கம்பரை வந்து எழுதியிருப்பாங்க, 6 காண்டங்களை வந்து எழுதியிருப்பாங்க. இறுதி காண்டமாக வந்து யுத்த காண்டத்தை வந்து கம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த இறுதி காண்டமாக இருக்க உத்தர காண்டத்தை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா ஒட்டக்கூத்தர் தான் வந்து எழுதியிருப்பாங்க கம்பர் ராமாயணத்தில். ஸோ கம்பர் வந்து பாலகாண்டத்திலேருந்து யுத்த காண்டம் வரையும் தான் கம்பர் எழுதியிருப்பாங்க. அடுத்து முடிவாக இருக்கிற உத்தரகாண்டம் வந்து ஒட்டக்கூத்தர் தான் எழுதியிருப்பாங்க ராமாயணத்தில். ஸோ கம்பர் எழுதாத காண்டம் அப்படின்னா வந்து ராமாயணத்தில் உத்தரகாண்டம். அந்த உத்தரகாண்டத்தை எழுதினது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அதுதான் ஆன்சர். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் என்ன அப்படின்னா வந்து ராவண காவியம். அண்ணான்னு வந்துட்டாவே நீங்கள் ஒன்று கலிங்கத்து பரணி வருவாங்க, அப்படி அடுத்தது வந்துன்னா ராவண காவியம் வருவாங்க. உங்களுக்கு இந்த வரிகள்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலை அப்படின்னா அண்ணா அப்படின்னா 2 நூல்களை தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒன்று கலிங்கத்து பரணி, அடுத்து வந்து ராவண காவியம். இதில் எது ஆப்ஷனில் இருக்கோ அதை போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 50 பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.